என்னன்னு சொல்லு. காலிலேருந்து சாப்பிடவும் இல்லை, மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுட்டு இருக்க. என்ன உனக்கு பிரச்சனை சொல்லு மோளே. அம்மா, எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டாங்க தீபாவளிக்கு. எனக்கு இன்னும் ட்ரெஸ் எடுக்கவே இல்லைம்மா. சரி மக்களே, சீக்கிரம் எடுத்துடலாம். அப்பாட்ட கேட்குறேன் சரியா? இதுக்காக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நம்ம இன்றைக்கே கிளம்பலாம் சரியா? ஏனுங்க, என்ன இந்த ஃபோனையே வச்சுட்டு நோண்டிட்டு இருக்கீங்க எப்போ பாரு? சீக்கிரம் கிளம்புங்க, தீபாவளிக்கு போய் ட்ரெஸ் எடுக்கணும். இன்னும் நம்ம 2 நாள் விட்டோம்னா பயங்கர கூட்டமாயிரும். கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு ஒன்றும் பார்க்க முடியாது, எடுக்க முடியாது. நம்ம ஸ்ரீதேவிக்கோ இல்லை சென்னை சில்க்ஸ்க்கோ ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம். பிடிக்கலன்னா போத்தீஸ்க்கு போகணும் சரியா? சீக்கிரம் வாங்க, கார் எடுங்க போகலாம். அப்படியா? சரி, அம்மாவும் மகளும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, சரி போக வேண்டியதுதான், கிளம்புங்க. சரி, நம்ம 3 பேர் மட்டும் போனால் போதுமா? அனிதா எங்க இன்னும் காணாவல? அவள் வரட்டும், அவளும் சேர்த்து கூட்டிகிட்டு போகலாம். அனிதா டியூஷன் போயிருக்காளுங்க, இப்போ வந்துடுவா ஒரு 10 நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம சீக்கிரம் ரெடி ஆகிட்டோம்னா அவளும் வந்தோன்னா கூட்டிகிட்டு போயிடலாம். ஏய் ஜாலி, நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகிறோம் ஜாலி. அம்மா வரும்போது அப்படியே பட்டாசு வாங்கிட்டு வந்துடலாமா? நீ உங்கள் அக்காவும் எவ்வளோ சீக்கிரம் ட்ரெஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பட்டாசு வாங்க முடியும், புரிஞ்சுதா? அங்கே போய் ஒரு 4 நாளே பண்ணிட்டீங்கன்னா நைட் ஆகிடுச்சுன்னா போய் வாங்க முடியாது கூட்டத்துக்குள்ளே. ஆமாம், நம்மளாம் ட்ரெஸ் எடுக்க போகிறோமா ஜாலி. நானும் இன்றைக்கி சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். தீபாவளிக்கு என் கிளாஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரெஸ் எடுத்துட்டாங்க, சூப்பராக எடுத்துருக்காங்க. எனக்கும் அதே மாதிரி வேணுமா? கிளம்பலாமா? தெரியுமே, வரும்போது ஒட்டுக்கிட்டே வருவியே. சரி சீக்கிரம் கிளம்பு. ஏய் ஜாலி ஜாலி, நாங்கள் ஷாப்பிங் போகிறோம் ஜாலி. ஏய், அங்கே வந்து என்னோட சண்டை போடுற வேலையில் வச்சுக்காத. நான் என்ன கலர் எடுக்கணும் அந்த கலர் நீ எடுக்கக்கூடாது, புரியுதா? மௌலி மக்களே, சண்டை ஆரம்பிச்சிட்டியா? அக்கா எப்படி எடுத்த உனக்கு என்ன? நீ பேசாம உட்கார். ஏய், நான் எப்படி எடுப்பேன்னு எனக்கு தெரியும், நீ ஒன்று எனக்கு சொல்லாத, புரிஞ்சுதா? ஓடி. சரஸ்வதி, நீங்கெல்லாம் முன்னாடி போங்க, நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் சரியா? சரிங்க. சரி. என்ன மக்களே, இன்னும் அப்பாவை காணோம். காரை நிறுத்திட்டு வரேன்னு சொன்னப்போ இன்னும் காணோம். அம்மா இருங்கம்மா, கூட்டமாக இருக்கும்ல, பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம்னு தீபாவளிக்கு. காரை நிறுத்திட்டு மெதுவாக தானே அப்பா வர முடியும், வெயிட் பண்ணுங்க. அம்மா அப்பா வந்தாச்சு, ஜாலி ஜாலி, வாங்க நம்ம உள்ள போகலாம். அம்மா என்னம்மா, ஃப்ராக் செக்ஷனுக்கு போகாமல் கிட்ஸ் செக்ஷனுக்கு போகாமல் இந்த சாரீ செக்ஷனுக்கு வந்திருக்கீங்க. வந்தோன்னே உங்களுக்கு எடுக்கிறக்கு ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை மக்களே, ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னே சாரீ செக்ஷன் தான் இருந்தது. வாங்க, செகண்ட் ஃப்ளோர் தான் கிட்ஸ் செக்ஷன் நினைக்கிறேன். வாங்க எல்லோரும் அங்கே போகலாம். உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்குவியே. சரிவா, சீக்கிரம் போகலாம். இன்னும் அப்பா வேற காணுமே. அம்மா அப்பா பாருமா போயிட்டுருக்காரு. சீக்கிரம் வாங்க, எல்லாம் செகண்ட் ஃப்ளோர் போகலாம். அப்பா அங்கே தான் போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். கிட்ஸ் செக்ஷன் அங்கே தான் இருக்குது, அதனால் அப்பா டேரெக்டாக அங்கேயே போகிறாரு. கம். சரி மக்களே, வாங்க போ. அனிதா மக்களே, இங்கே வந்து பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஃப்ராக் இங்கே இருக்குது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பாருங்கள், எடுக்கலாம். ஃப்ராக் எல்லாம் சூப்பராக இருக்குமா, நான் எடுக்கிறேன். ஜாலி ஜாலி ஜாலி. என்னமோ உனக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், எனக்கும் தான் நிறையா இருக்குது. சரிவா, 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். சரி மக்களே, சண்டை போடாமல் போய் பாருங்கள், போங்க. அம்மா, எனக்கு இந்த ரெட் கலர் ஃப்ராக் ரொம்ப பிடிச்சிருக்குமா, நான் அதை போட்டு பார்க்கட்டுமா? சூப்பராக இருக்குது, கிராண்டாக இருக்குமா? ஐயோ அனிதா, அது ரெட் கலர் இல்லடி, பிங்க் கலர். நல்ல கண்ணை திறந்து பாரு. ஆமாடி மௌலி, நீ சொல்கிறது கரெக்டு தான். இது பிங்க் கலர், நான் தான் தெரியாமல் ரெட் கலர்னு சொல்லிட்டேன். அம்மா, இதை நான் வேர் பண்ணி பார்க்க போகிறேன். சரி மக்களே, பிடிச்சிருந்தா சரி, போட்டு பாரு. ஐயோ அம்மா, புடிமா, கால் வலிக்கிருச்சு. ஐயோ என்ன புடிமா. ஏன் மக்களே, பார்த்து நடக்கக்கூடாதா? பார்த்து எந்திரி சீக்கிரம். என்னன்னு தெரியலம்மா, திடீர்னு வலிக்கிருச்சு. இப்போ பரவாயில்ல, சரியாயிடுச்சுமா. விழுந்துட்டியா? அச்சோ, கலரும் தெரியல, தரையும் தெரியல. ஐயோ மௌலி, போது நிறுத்து. சும்மா எதுக்கு அவளை சீண்டிக்கிட்டே இருக்கிற? நீ போய் இன்னொரு ட்ரெஸ்ஸை பாரு, அவள் ட்ரெஸ் பாப்பா. போதும். அம்மா அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் எனக்கு தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அனிதா கண்டிப்பாக பத்தாது, பார்த்தாலே தெரியுது, ரொம்ப சின்னதாக இருக்குமா. நான் போட்டு பார்க்குறேன். ஆமாம் அனிதா மக்களே, அது ரொம்ப சின்னதாக இருக்குது, உனக்கு சரி வராதுன்னு நினைக்கிறேன். அவள் தங்கச்சியை எடுத்துக்கிட்டோம், நீ வேறு பாருமா. சரி ஓகேம்மா, நான் வேறு ட்ரெஸ் பார்க்குறேன். அம்மா நான் இதை போட்டு பார்க்கட்டுமா? சரி மக்களே. ஆமாம், ஃபைனலி நான் எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டேன். சூப்பர் கிராண்டாக இருக்குது, இது ரொம்ப கிளிட்டரிங்காக இருக்குமா. எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதான் எடுத்துக்குவேன். ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்கு மக்களே, சைஸும் கரெக்டாக இருக்கே. சரிம்மா, எடுத்துக்கோ. நானே இப்போ போய் ஒரு சூப்பரான ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர போகிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். ஆமாம், இங்கே பார்த்தியா, இந்த பீச் கலர் ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த பிங்க் எனக்கு பிடிக்கல, நான் இதே எடுத்துக்கிறேம்மா. ஃபைனலி நான் இதே எடுத்துக்கிறேன். சரி மக்களே, எப்படியோ 2 பேரும் எடுத்துட்டிங்களா? இனி போய் அம்மாவுக்கு சீலையை பார்த்துட்டு அப்பாவுக்கும் பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். என்ன மக்களே, 2 பேர் ட்ரெஸ் சூப்பராக எடுத்துட்டீங்களா? ரொம்பவே நல்லா இருக்கே. சரஸ்வதி, குழந்தைகள் எடுத்துட்டாங்க, இனிவா நம்மளுக்கு பார்த்துட்டு கிளம்பலாம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, ரொம்ப கூட்டமாக வேறு இருக்குது, சீக்கிரமா கிளம்பலாம். ஏனுங்க, தீபாவளிக்கு ஆஃபர் போட்டுவிட்றாங்க, பார்த்து எடுத்துகிட்டு வர, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க.
சுத்தம். இனி நைட் ஃபுல்லாக ஆயிரும்னு நினைக்கிறேன். சரி சீக்கிரமாக எடு. அப்பா அப்பா இங்கே பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் இருக்குது, நானும் அக்காவும் போயிட்டு வந்துடுறோம், நீங்கள் அதுக்குள்ளே சீக்கிரம் பாருங்கள். சரி மக்களே, ஆகட்டும். சீக்கிரம் போயிட்டு பார்த்து போயிட்டு வாங்க. ஏனுங்க பார்த்தீங்களா எத்தனை ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு? 3 saree எடுத்துக்க போகிறேன், ஜாலி. சரி புள்ள, எடுத்துக்கோ. 3 saree எடுத்துக்கோ, இல்லை பட்டு saree எடுத்துக்கோ. சரியா? என்னங்க சொல்கிறீங்க, பட்டு சரியா? சரிங்க. என் புள்ள ஒரே கூட்டமாக இருக்குது, சீக்கிரமாக எடு. சரியா? குழந்தைகளை வேற கீழே ஃப்ளோர் விட்டு வந்திருக்கிறேன். நான் கீழே போகிறேன், நீ சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரிங்க, நீங்கள் கீழே போங்க, நான் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப நாளாக இந்த மெரூன் கலர் saree எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கரெக்டாக கிடச்சிருச்சு. சரி ஓகே, எடுத்தாச்சு. இனி கீழ் ஃப்ளோர் போயிட்டு பில் போட வேண்டியதா பாக்கி. எங்கே இதில் காணோம்? ஷர்ட் எடுக்கணுமே. நான் எல்லாம் எடுத்துட்டேன், பில்டிங் செக்ஷனுக்கு கொடுத்துட்டேன். குழந்தைகளும் கீழே வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன், நீயும் வா, அங்கே போகலாம். சரியா? ஓ அப்படிங்களா? சரி வாங்க, உங்களை தேடிட்டு நான் இங்கே வந்தேன். சரி வாங்க, குழந்தை தனியாக இருப்பாங்க, கீழே போகலாம். மக்களே, பில்டிங் செக்ஷனில் கொடுத்தோம்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க, அப்புறம் பேக்கும் கொடுப்பாங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன். நீங்கள்லாம் முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து நில்லுங்க. சரியா? சரிங்க, நாங்கள் போகிறோம், நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வாங்க. இங்கே நில்லுங்க மக்களே, அப்பா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டோம், அப்புறம் எல்லாம் ஒட்டுக்க போகலாம். அம்மா பசிக்குதுமா, சாப்பிட்டு போகலாமா? ஆமாம்மா எனக்கும் பசிக்குதுமா. இனி வீட்டுக்கு போகிறக்கு நைட்டு 10 மணி ஆயிடும். இங்கே எல்லாம் சாப்பிட்டு போயிடலாமா? போட்டுட்டீங்களா அடுத்துக்கலாங்க? சரி ஓகே, அப்பா வரட்டும், ஏதோ ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம் மக்களே. என் புள்ள சரஸ்வதி, எல்லாமே சாரீஸு, பாப்பாவோட ட்ரெஸ்ஸு, என்னோடது எல்லாமே இந்த ஒரே பேக்கில் பெரிய ட்ராவலிங் பேக்லேயே கொடுத்துட்டாங்க. நான் கொண்டு இது காரில் வச்சிடுறேன். எல்லோரும் வந்து காரில் ஏறிக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு போகலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஆந்திவேல் ஏதாவது பட்டாசு கடை இருந்துச்சுன்னா போய் பட்டாசி வாங்கிட்டு போயிடலாம். இன்னையோட வேலையை முடிச்சிடலாம். எனக்கு நாளைக்கெல்லாம் வேறு வேலை இருக்குது. சரியா? சரிங்க, வாங்க போகலாம். பிள்ளைங்களும் பசிக்குதுங்கிறாங்க, ஏதாவது ஹோட்டல் பார்த்து சாப்பிட்றதுக்கு நிறுத்துங்க, போகலாம். அப்பா சாப்பிட்றதுக்கு போகலாங்கப்பா, சீக்கிரம் போகலாம், ரொம்ப பசிக்குதுப்பா, எல்லா கடையும் மூடிடுவாங்க. சரி மக்களே, போகலாம். சரி நான் இப்போ ஓரமாக பார்க் பண்ணுறேன். எல்லோரும் இறங்கி நில்லுங்க. அதுக்கப்புறம் நான் கார் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். உள்ளே போய் சாப்பிட்லாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். சரியா? மக்களே இங்கேயே நில்லுங்க, அப்பா வந்துட்டோம், அப்புறமா உள்ளே போய் டேபிள் பிடிச்சிக்கலாம். சரியா? சரிம்மா. சரி வாங்க மக்களே, எல்லாம் போய் சாப்பிட்லாம், வாங்க. மக்களே, உங்களுக்கெல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள், சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிடலாம். அப்பா எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும். அப்பா எனக்கு பூரி சாகுப்பா. எனக்கு ஒரு தோசை சொல்லிடுங்க, ரோஸ்ட்டு, பேப்பர் ரோஸ்ட்டு. சரி, அப்போ எனக்கு பிடிச்ச பரோட்டா வாங்கிக்கிறேன். இப்போ ஆர்டர் கொடுத்துட்றேன். சரியா? நீ சரஸ்வதி, நானும் தோசையும் வாங்கிக்கிறேன், பரோட்டா வேண்டாம். சரி மக்களே, எல்லாம் ஆர்டர் வந்துச்சு, சீக்கிரமாக சாப்பிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போய் நம்ம பட்டாசு வாங்க முடியும். சீக்கிரம் சாப்பிடுங்க. சரி சரஸ்வதி, நீ பே பண்ணிட்டு வந்துடு, நான் போய் கார் எடுக்கிறேன். அப்படியே தான் எங்கிட்ட இருக்கிற காசெல்லாம் காலி பண்ணிடணும். இவரே பே பண்ண வேண்டியதானே, என்ன எதுக்கு பே பண்ண சொல்கிறாரு? சரி பண்ண வேண்டியதான், என்ன பண்ணுறது? சரி, ஆந்தி வேலை ஸ்டாண்டர்ட் பட்டாசு கடை இருக்கும், அங்கே போய் என்னென்ன பட்டாசு வேணும்னு யோசிச்சு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் டக்குன்னு வாங்கிடுங்க. சரியா? ஆல்ரெடி 8:30 மணி. மக்களே, சீக்கிரம் என்னென்ன பட்டாசு வேணும்னு அந்த அண்ணாக்கு சொல்லுங்கள், எடுத்து கொடுப்பாங்க, நம்ம கிளம்பணும். சரியா? அப்பா எனக்கு கம்பி மத்தாப்பு, புஸ்வானம், அதுக்கப்புறம் வெடிக்கிறது, கொள்ளு பட்டாசு எல்லாமே வேணும்ப்பா, அவங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்பா எனக்கு வந்து கயிறு, பென்சில், பட்டர்ஃப்ளை விளையாட்டு, அதுக்கப்புறம் கொள்ளு பட்டாசு, துப்பாக்கி எல்லாமே எனக்கு வேணும்ப்பா. சரி மக்களே, எல்லாம் கொடுப்பாங்க, சீக்கிரம் வாங்குங்க. சரி மக்களே, எல்லாம் பேக் பண்ணி வாங்கிட்டேன், வாங்க காருக்கு போகலாம். எனக்கு ஒரே தூக்கமாக வருதுமா, எப்போ வீட்டுக்கு போவோம்? ஆமாம் மக்களே, உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, இனி தூக்கம் வந்துடுமே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம், போய் தூங்கிக்கலாம். சரியா? இந்த சரஸ்வதி, இதில் ட்ரெஸ் இருக்குது, இதில் பட்டாசு இருக்குது, கொண்டு போய் பீரோக்குள்ளே வை. எல்லோரும் போய் படுங்க. எல்லாத்துக்கும் குட் நைட். சரிங்க, நீங்களும் போய் படுங்க, பாவம் ஒரே டயர்டாக இருப்பீங்க, நாங்கள் போய் படுத்துக்கிறோம். சரியா? போங்க. சரி மக்களே, நீங்களும் போய் உங்கள் ரூமில் தூங்குங்க, அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. குட் நைட். அனிதா, எனக்கு தூக்கமாக வருதுடி, நான் தூங்க போகிறேன். குட் நைட். சரி மௌலி, படுத்துக்கோ, நானும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து படுத்துக்கிறேன். குட் நைட்.